திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இது தேர்தல் காலம், கூட்டணி காலம், நாள்தோறும் சர்ச்சைகளும் புதிய புதிய அரசியல் நிகழ்வுகளும் அரங்கேறும் காலம். இன்றைக்கு திமுக தலைவர் கருணாநிதி ஓர் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கை மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக, தமிழக அரசியல் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்வதை காட்டிலும் திமுகவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிக்கையாக பார்க்கப்படுகிறது. முதல் வரியிலேயே அவர் சொல்வது, திமுகவும் தேமுதிகவும் வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி சேருகிற வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்கிற சர்ச்சை தமிழ்நாட்டில் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் என்று தொடங்கியிருக்கிறார். தமிழ்நாட்டில் அப்படி சர்ச்சை எழுந்திருக்கிறதோ இல்லையோ, திமுகவுக்கே அப்படி ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது. திமுகவின் தென்மண்டல அமைப்பு செயலாளர் மு.க. அழகிரி இதற்கு எதிர்ப்பாக தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்தை கருணாநிதி இன்றைக்கு கண்டித்திருக்கிறார். தென்மண்டல அமைப்பு செயலாளரின் கருத்தை, மகனின் கருத்தை தலைவர் என்கிற முகையில் தந்தை கண்டித்திருக்கிறார். இந்த விமர்சனம் எதற்காக? திமுகவும் தேமுதிகவும் கூட்டு சேருவதற்கான முயற்சியை சீர்குலைப்பதற்கான ஒரு சதி அரங்கேறுவது போன்ற ஒரு கருத்தையும் கருணாநிதி சொல்லியிருக்கிறார். ஏன் இப்படி ஒரு கூட்டணிக்கு திமுக விரும்பி கொண்டிருக்கிறது, அதற்கு முட்டுக்கட்டை போடக்கூடியவர்களாக யார் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கடந்து கூட கட்சி ஒரு கட்சி எந்த கட்சியோடு கூட்டணி சேர வேண்டும், எந்தெந்த தொகுதிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும், எந்த கொள்கையின் அடிப்படையில் ஒரு கூட்டணியை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் ஒரு கட்சியின் பொதுக்குழுவிலோ அல்லது செயற்குழுவிலோ உட்கட்சி விவகாரங்கள் விரிவாக அலசி ஆராயப்படுவதும் அதன் பேரில் ஒரு முடிவெடுப்பதுமான அரசியல் என்பது கடந்து இன்றைக்கு வெளியில் விவாதிக்கப்படுகிறது. அப்படி வெளியே கருத்து சொல்வது என்பதே தவறோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, அப்படி சொல்வது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து சொல்லும் உரிமையா அல்லது கட்சி கட்டுப்பாட்டை மீறிய செயலா என்கிற விவாதமும் முன்வைக்கப்படுகிறது. இதை பற்றியெல்லாம் இன்றைக்கு நாம் பேசப்போகிறோம். நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ஞானி, அரசியல் ஆய்வாளர் பேராசிரியர் திரு ராமு மணிவண்ணன், பத்திரிகையாளர்கள் திரு மணி, திரு கார்த்திகை செல்வன். நாம் பேசலாம். வணக்கம். இந்த அறிக்கையை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கார்த்திகை செல்வன்? ரெண்டு விதமான செய்தி தான் இந்த அறிக்கை மூலமாக அவர் சொல்ல வந்திருக்கார். ஒன்று தேமுதிகவினுடைய அந்த கூட்டணி என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அவர் பார்க்கிறார் அப்படிங்கிறது இந்த அறிக்கையின் மூலமாக ஒரு மெசேஜாக சொல்ல முடியும். அதற்கு மாறான ஒரு கருத்தை அழகிரி பொது வெளியில் வைக்கிறதும், அந்த கூட்டணி வருகின்ற 4 மாத காலமே இருக்கின்ற ஒரு சூழலில் இந்த மாதிரியான ஒரு கருத்தின் மூலமாக அதற்கான வாய்ப்புகள் குறைந்துடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இதன் மூலம் அவருக்கு இருக்குதோ அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருக்கிறதா? 2 பேருக்கும் கட்சி நலன் தானே முக்கியமானதாக இருக்க முடியும். இதில் ஏன் 2 பேரும் முரண்படுகிறார்கள்? எந்த 2 பேரையும் கேட்குறீங்க? கருணாநிதியும் அழகிரியும் கேட்கிறேன். இல்லை, அழகிரியோடைய அந்த நேர்காணல் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா, அந்த நேர்காணலில் பெரும்பகுதி அவர் தன்னுடைய பிரச்சனைகளை தான் பேசியிருக்கார். கட்சி பிரச்சனைகளை பேசினதை விட அந்த நேர்காணலுடைய முழு நேரமும் தனக்கான பிரச்சனைகள், தான் எப்படியெல்லாம் இந்த கட்சியில் ஓரங்கட்டப்படுகிறோம் என்பதாக அவர் வைக்கின்ற வாதங்கள் தான் இருக்குதே தவிர கட்சியினோட நலன் அப்படின்னு அவர் நேரடியாக சொன்னாராங்கிறது எனக்கு தெரியல அந்த நேர்காணல் மூலமாக. ஆனால் இந்த அறிக்கை என்பது தந்தை கருணாநிதி என்பதை விட கட்சித் தலைவர் கருணாநிதியினுடைய அறிக்கையாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தந்தை கருணாநிதியும் அதில் இருக்கிறார். ஒரு தீவிரமான நடவடிக்கை இருந்ததா அப்படின்னு கேட்டால் வேற யாருக்குமா இருந்தால் இது இன்னும் கூட தீவிரமாக இருந்திருக்கலாம். வேற உறுப்பினர்கள் இப்படி பேச முடியுமா? திமுக நீங்க மற்ற கட்சிகளோட ஒப்பிடுகையில் ஓரளவுக்கு பேச முடிகிற ஒரு கட்சியாக தான் இருக்கும். இன்னைக்கு உங்களுடைய இந்த இது மாதிரியான டிபேட்டுக்கெல்லாம் கூட அதிகமாக வர்றது திமுகவினர் தான் வர்றாங்க. மற்ற கட்சிகளை வர முடியுதா அப்படிங்கிறது தெரியல. நிறைய தலைவர்கள் வர முடிகிற சூழல்ல இருக்குது. குறைந்தபட்ச ஜனநாயகம் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கணும். ஒட்டுமொத்தமா இல்ல நீங்க சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு அவங்கள யாருமே வரல போல இருக்கே. அதுதான் இஷ்யூ பேஸ்டா. நீங்க இது இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ங்கிறது திமுகவில் மட்டுமே நடந்திருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம வைக்க முடியும். இல்ல, நீங்கள் கேட்ட கேள்வி, நீங்கள் சொன்ன பதிலில் இருந்தான் என்னுடைய கேள்வியை தொடங்கினேன். வேறொருவர் மற்றவர்கள் பேசினால் இதில் கடுமை இருந்திருக்குமா? நிச்சயமா இருந்திருக்கும் தான் பார்க்க வேண்டியது. ஏன்னா ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கூட இதுல இல்ல. ஆனால் இதுல இருந்து என்ன நம்ம இருக்குன்னா, ஒரு நடவடிக்கை ஏன் எடுக்கக்கூடாது என்று விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பக்கூடிய அளவிற்கு கடுமையான கருத்தை அழகிரி சொல்லிவிட்டாரா?
நிச்சயமாக கட்சி ஏற்கனவே ஒரு கூட்டணிக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த முயற்சிக்கு எதிராக என்ன செய்தாலும் நிச்சயம் ஒரு கட்சி விரோத நடவடிக்கையாக தான் கட்சி தலைமை பார்க்கும். அந்த அடிப்படையில் அவர் பார்த்திருக்கிறார் என்பது நிச்சயமா இருக்கிற ஒரு செய்தி. அப்படி கட்சிக்கு விரோதமாக சொல்வது அழகிரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர் கண்டிப்பார் அப்படின்னு அவர் வெளிப்படுத்துறாரு. இதில் வரக்கூடிய இன்னொரு செய்தி என்னவென்றால், அழகிரியே நான் கண்டிக்கிறேன், மீதி பேர் இதை புரிந்து கொள்ளுங்கள் என்று மற்றவர்களுக்கு சேர்த்து அதில் ஒரு செய்தி இருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது, அவர் அழகிரி மீது இந்த நடவடிக்கை எடுப்பதற்குல்ல, அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா தென்மண்டல செயலாளர் பதவி பறிக்கப்படுமா, அல்லது இந்த அறிக்கைக்கே அழகிரி கோபித்துக் கொண்டு பதவி விட்டு நான் போகிறேன் என்று போனால் அதுவும் நல்லதான் என்று கருதுவார்களா என்பதெல்லாம் போக போக தான் பார்க்க வேண்டிய விஷயம். அழகிரியை பொறுத்த மட்டும் திமுக தலைமை தொடர்ந்து அழகிரிக்கு முன்பு கொடுத்து வந்த முக்கியத்துவத்தை கொடுப்பதில்லை என்று ஓராண்டு முன்பே முடிவு செய்து தனக்கு பிறகு யார் என்று கலைஞர் அறிவித்து விட்டார். அதை அவர் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார். அதெல்லாம் உறுதியாக அவர் ஓராண்டு காலமாக கலைஞர் தன்னுடைய அறிவிப்பை செயல்படுத்தி வருகிறார். அதன் இன்னொரு அத்தியாயம் தான் அவர் இந்த அறிக்கையை நான் பார்க்கிறேன். இந்த சர்ச்சையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் பேராசிரியர்? இந்த ஒரு கூட்டணி ரீதியாக பார்க்கும் பொழுது திமுகவிற்கு தேமுதிகவின் கூட்டணி உறவு அரசியல் தேர்தல் ரீதியாக ஒரு கூட்டணி அடுத்த கட்டத்துக்கான தேர்தல் அவசியம் அவர்கள் முக்கியமானதாக பார்க்கின்றார்கள். திமுகவிற்கு கூட காங்கிரசினுடைய கூட்டணி இல்லை என்ற ஒரு நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறைந்து கொண்டே செல்கின்றது இரண்டு தரப்பிலும் கூட. மூன்றாவதாக இருக்கின்ற ஒரே முக்கியமான ஒரு மூன்றாவது தளத்தில் இருந்தால் கூட ஒரு முக்கியமான கட்சி என்று பார்வையில் தேமுதிக தான். அதை கட்சி ரீதியாக உறவுகள் மேம்படுத்த வேண்டும் என்று கலைஞர் கருணாநிதியும் திமுக தலைமையும் பார்ப்பது அதில் ஒரு நியாயம் இருக்கின்றது. அதே சமயத்தில் அந்த கருத்தினை கட்சி தலைமையும் மற்றும் மற்றொரு மாவட்டங்களிலிருந்தோ பிரதிநிதிகள் பேசியிருந்தால் இந்த கட்சியில் ஜனநாயக ரீதியான ஒரு வரைமுறை என்று சொல்வேன். ஆனால் இதை அழகிரி அவர்கள் சொல்லும் பொழுது இதனுடைய கட்சி எத்தனையோ சமயங்களில் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தபோது கூட அதை பற்றி வெளிப்படுத்தவில்லை. இந்த சமயத்தில் குறிப்பாக திரு அழகிரி அவர்களுக்கு தேமுதிகவுடன் கடந்த காலத்தில் கூட ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் வேறுபாடுகள் இருந்தன. அதன் தொடர்ச்சியாகத்தான் அவருடைய கருத்துக்களை பார்க்கின்றேன். அதே சமயத்தில் இது கட்சியில் இருக்கிற ஜனநாயக கொள்கை வேறுபாடு எது இருக்கிறதா பார்க்கிறீங்க? நிச்சயமாக கிடையாது. நிச்சயமாக காரணம் என்னென்றால் இது ஒரு தலைமை பீடத்தில் மற்றும் கட்சி தலைமையகத்தில் நடக்கின்ற ஒரு அரசியல் மற்றும் அதற்கான ஒரு போராட்டம் என்னத்தான் உள்கட்சி போராட்டமும் கிடையாது. இதுக்கான குடும்பத்தில் நடக்கின்ற ஒரு அதிகார போராட்டம், அதனுடைய வெளிப்பாடுகள் தான். இதுல கட்சி ஜனநாயகம்னு நண்பர் கார்த்திகை செல்வன் சொன்னார் இல்லையா, ரொம்ப அடிப்படை. திமுகவை பொறுத்த மட்டும் தலைமையோடு வேறுபட்ட கருத்துக்கள் இருப்பவர்கள் கூட அது எப்போதும் வெளியில பேசுவது கிடையாது. அவர்கள் வெளியில அமைதியாக இருந்து விடுவார்கள், மௌனமாக இருப்பார்கள், அல்லது கட்சி பொதுக்குழு செயற்குழு அங்கேதான் கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள் ஒழிய வெளியில பொது வெளியில பேசுவது என்பது திமுகவை பொறுத்த மட்டும் கிடையாது. அப்ப அழகிரி அதை உடைத்திருக்கிறார். வெளியில அவர் மாறுபட்ட கருத்தை மரபு உடைக்கப்பட்டு ஒரு புதுமை நிகழ்ந்திருக்கிறது நிச்சயமாக அவர் பேசுறார். வேறு யாரும் இது வரைக்கும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அண்மை காலங்களில் கூட கட்சியில பொதுக்குழு மிக கடுமையாக கலைஞரோடு முரண்பட்டெல்லாம் பேசிய செய்திகள் எல்லாம் இருக்கின்றன. அவருடைய கருத்தை ஏற்காமல் இப்படி செய்யக்கூடாது, நம்ம மாற்று நிலை எடுக்க வேண்டும் என்று உள்ளுக்குள்ளே பேசிய கருத்துக்கள்லாம் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் கூட வெளியில அப்படி பேசியது கிடையாது. ஆனால் வெளியில பேசியது என்பதை நிச்சயம் கட்சி தலைமை என்கிற விதத்தில் கலைஞர் கடுமையாக பார்ப்பது என்பதுதான் இயல்பு. மணி, தேமுதிக உறவுக்கு திமுக ஆசைப்படுகிறது என்பது இன்றைக்கு கருணாநிதி அவர்களுடைய அறிக்கையிலேயே நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஆனால் தேமுதிக தரப்பிலிருந்து எந்த ஒரு பாசிட்டிவான சமிக்ஞைகளும் அவர்களுக்கு தெரிவித்ததாக தெரியவில்லை. அவர்கள் இந்த கூட்டணிக்கு தயாரா என்றே தெரியவில்லை. இந்த நிலையில் அழகிரி ஏன் இதை எதிர்த்து இப்படி ஒரு கடுமையான கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது? ஸ்டாலினை பலவீனப்படுத்துறதுக்கு தான் அவர் இந்த கருத்து முன்வைக்கிறார் நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு கருணாநிதி தானே இந்த கூட்டணிக்கு ஆசைப்படுகிறார். இதுல ஸ்டாலின் எங்கே பலவீனப்படுகிறார்? இல்லை, ஸ்டாலின் தான் இப்போ இருக்கக்கூடிய யதார்த்தம் ஸ்டாலின் தான் கலைஞருக்கு பிறகு திமுகவில் அவர் தான் தலைமை தாங்க போறான்றதான் பரவலாக இருக்கக்கூடிய கருத்து. 80% மேல் கட்சி அவரிடம் தான் இருக்கிறது என்றுதான், அதுதான் இன்றைக்கு யதார்த்தம். இன்னைக்கு இவர் ஏன் இந்த கருத்தை சொல்லியிருக்காருன்னா, நிச்சயமா நான் எப்படி இதை பார்க்குறேன்னா, ஸ்டாலினை பலவீனப்படுத்துறதுக்கு தான் அந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அதற்கு ஏற்ற மாதிரி நேற்று ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது தேவையற்ற செய்திகளை நான் பத்திரிகைகளில் படிப்பதில்லைன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தா திமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகார மையங்களில் விஜயகாந்தோட கூட்டணியை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அதிகப்படியான ஒரு பாத்தியதைன்னு பார்த்தீங்கன்னா அது கனிமொழிக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய மாநிலங்களவை தேர்தல் போட்டியிட்ட பொழுது தேமுதிக அவர்களுக்கு ஆதரவு கொடுக்காத சூழலில் அவர்கள் எவ்வளவோ முயற்சித்தும் காங்கிரஸிடமிருந்து காங்கிரஸுக்கான ஆதரவை வாபஸ் வாங்கி 100 நாட்கள் கூட முடியாத சூழலில்
காங்கிரசின் ஆதரவை நாட வேண்டிய ஒரு சூழலும், சத்தியமூர்த்தி பவன் காங்கிரஸ் அலுவலகத்திற்கே போய் கனிமொழி தான் அமர்ந்து அங்கு பேச வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அவர் வெற்றியும் பெற்றார். ஆனால் அந்த அதிகார மையத்திற்கு பதிலாக இன்னொரு அதிகார மையம் இன்றைக்கு இந்த ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இன்னொரு விஷயம் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த பேட்டி வந்து ஆட்சியிலேயே இல்லை அதிகார மையம் என்று சொல்வது இந்த இடத்துல இதெல்லாம் நம்ம மறைக்க கூடாது. இல்ல கட்சிக்குள்ள இருக்க அதிகார மையம் பவர் சென்டர்ஸ் சொல்றேன். இல்ல இது வந்து இல்ல இது பவர் சென்டர் மீன் பண்றது கட்சிக்குள்ள இருக்க அதிகார மையத்தை. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்புறம் இந்த புதிய தலைமுறை பேட்டி வந்தது வந்து ஒரு 36 மணி நேரம் ஆகுது. ஜூனியருடன் பேட்டி வந்து 2 நாட்கள் ஆகிறது. இவ்வளவு இந்த கிட்டத்தட்ட 2 நாட்கள் பொறுத்து கலைஞர் ஏன் வந்து இன்னைக்கு ரியாக்ட் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு காலையில வந்து பாஜக தலைவர்களுடன் சுதீஷ் வந்து ஒரு பூர்வாங்க பேச்சுவார்த்தையை சென்னையில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலில் நடத்தி இருக்கிறார். இந்த தகவல் காலையில் போய் சேரண்டியவர்களுக்கு போய் சேர்ந்த பிறகுதான் இந்த அறிக்கை மதியம் வருகிறது. இவற்றையும் கணக்கில் கொண்டுதான் நாம் இந்த விவாதத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை